திவ்யா எழுந்துருங்க. என்ன மக்களே நடக்குதுங்க? அரோரா, திவ்யா எழுந்துருங்க. ஏதாவது சாப்பிட்டீங்களா? இது வந்து டிக்கெட் டு ஃபினாலோட கடைசி டே. புஷ் பண்ணுங்க. ஐ நோ யூ ஆர் டயர்டு. என்னது இது? இதெல்லாம் யார் சொன்னாங்கன்னா, பிக் பாஸ் வந்து அவங்க செல்ல குட்டிங்க இருக்காங்கல்ல 2 பேர், திவ்யா அரோரா, அவங்க கிட்ட வந்து வழிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க். பிக் பாஸ்க்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா? ஏன்னா பாரு வந்து ஒருத்தர் பால் தட்டுற மாதிரி வந்து அப்படியே அடித்து இழுத்து அவளோட கண்ணெல்லாம் உடச்சி விட்டு ரொம்ப கேவலப்படுத்தினாங்க. ஸோ அந்த டைம்லலாம் ஒரு வார்த்தை கூட யாரும் கேட்டதா நான் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மக்களே? பாரு கூட தான் வந்து செம்ம பீரியட் கிராம்ஸ் இருந்தது. அந்த டைமில் வார்டன் டாஸ்க் இருந்தது இல்லையா? எல்லா எரும மாடுகளையும் மேய்ச்சி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு தீனி போட்டு, அதுவும் சமைக்க தெரியாத பாருக்கு அந்த அளவுக்கு வேலை கொடுத்து, கூடவே வந்து எஃப்ஜேயும் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவனும் வந்து இருக்கிற வேலையை வந்து பாரு தலையில் கட்டிட்டான். இதெல்லாம் வந்து பண்ணாங்க. கடைசியில் எந்த யூஸும் கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன், பாரு அந்த டைமில் 4 மணி வரைக்கும் பாத்திரம் கழிட்டு இருந்தா. அதெல்லாம் யாருக்கு எனக்கும் தெரியாதுப்பா. அந்த டைமில் வந்து பிக் பாஸ் கண் எங்கே குருடாயிடுச்சா என்ன? கண்ணில் அடிபட்டு போக கூட பாரு எல்லா வேலையும் செஞ்சாங்க. அவங்க ஏன் செஞ்சாங்கன்னா வேணும்னு தான் செஞ்சாங்க. ஏன்னா இதை வச்சுட்டு அவள் வேலை செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. அதனால நானே எல்லா வேலையும் செய்கிறேன்னு சொல்லிட்டு கிச்சனில் அந்த டைமில் தான் வந்து பாரு ஃபஸ்ட் டைம் இறங்குனாங்க. அப்பெல்லாம் வந்து ஒரு வார்த்தை வந்து யாருமே கேட்கல. இப்போ வந்து இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு கேர். கஞ்சி குடிங்கன்னு சொல்லிட்டு, என்ன சாப்பிட்டீங்க? ஆப்பிள் சாப்பிட்டேன் பிக் பாஸ் சொல்லும்போது கஞ்சி குடிங்கன்னு. ஏன் போய் ஊட்டி விட வேண்டியதானே? பக்கத்தில் தானே இருக்கீங்க. என்ன ஒரு அக்கறை, தூங்காதீங்க எழுந்துருங்கன்னு சொல்லிட்டு. பிக் பாஸ் உங்களுக்கு கேவலமாக இல்லை? இப்போ தான் நான் லைவில் பார்த்தேன். பிக் பாஸ் சொன்னார், இது வந்து என்னோட ஆட்டம், ஆட்சியும் எந்து ரூல்ஸும் எந்துன்னு சொல்லிட்டு. எல்லாம் பிக் பாஸ் ரூல்ஸ் தான். என்னதான் ஆட்சியும் ரூல்ஸும் உங்கள் தான் இருந்தாலும் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் நாங்கள் தானே பே பண்ணுறோம். 3 மாதத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி நாங்கள் எங்கள் காசு கொடுத்து பே பண்ணி இந்த ஷோ பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாவது எங்களுக்கு வந்து நியாயமாக நடந்துக்குங்க பிக் பாஸ். உடனே வராதிங்கப்பா பாரு ஹேட்டர்ஸ், அவள் வந்து இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வருத்தம், அந்த பொண்ணு அடிபட்டு கிடந்திருக்கு. அந்த டைமில் கூட அந்த வீட்டில் ஒருத்தன் கூட மேனுஃபேக்சர் நடந்துக்கல, இன்க்ளூடிங் பிக் பாஸ். வெளியே சொல்லவே தேவையில்லை, அவ்வளோதான். ஐயோ அவளுக்கு வேணும், அப்படி தான் வேணும்னு சொல்லிட்டு என்னெல்லாம் ஆட்டம் போட்டாங்க பாருங்களேன். கூட நின்ன ஹவுஸ்மேட்ஸே வந்து இன்னொரு கண்ணையும் உடைக்க வேண்டியதானு சொல்லிட்டு கேலி பண்ணி சிரிச்சவங்க. இந்த சாந்திரா, திவ்யா எல்லாருமே சேர்ந்து. விஜய் சார் கூட என்ன சொன்னார்? நான் நினச்சேன் ஏதோ பெருசாக வந்து நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் எடுக்கல இது வரைக்கும் யார் மேலேயும். இப்போ ஒரு ரூமர்ஸ் ஒன்று போயிட்டுருக்கு, சாந்திராவை வெளியே தள்ளி விட்டாங்க பாரு, அதனால ரெட் கார்டுன்னு சொல்லிட்டு. ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த மக்கள் பண்ணுறதும். ஒரு பொண்ணு மேலே இந்த அளவுக்கு வன்மமா? வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? ஓகே பிக் பாஸ்.